Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1141. ஓபன் பண்ணா மறுபடியும் பிளாஷ்பேக்கை தான் போட்டு தாக்குவாங்க. அதான் குமாவோட அப்பா குமா கிட்ட சன்கார்டு நிக்காவை பத்தி சொல்லியிருப்பாருல்ல, அந்த விஷயமும் அங்கிருந்து அப்படியே பாஸ் ஆகி குமா அவனோட பொண்ணான போனி கிட்ட சொல்லி வளர்த்தான்ல, அந்த விஷயமும் அப்படியே அடுத்தடுத்து காட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. நம்ம ஜெயண்ட் வாரியர்ஸ் களத்துல இறங்குனாங்களே, ஃபர்ஸ்ட் வந்து டோரியும் பிராகியும் தான் இறங்கி இருப்பாங்க. இறங்கினவனுங்க அங்க இருக்க கப்பல் எல்லாத்தையுமே பொலன்னு காட்டிடுவானுங்க. அவங்க வந்தது நம்ம லூஃபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அவனை சன்கார்டுன்னு வேற சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கப்பலுக்கும் ஜம்ப் பண்ணி ஒரு போடு தான் போடுவானுங்க. கப்பல் கண்ணா பின்னான்னு கண்டமாயிரும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு போடுன்னு போட்டு தாக்கிட்டு அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்களையும் களத்துல இறக்குவாங்க. அப்பதான் சீனு வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா ரெண்டு ஜெயண்ட் வாரியர்ஸ் பைரட் க்ரூ ஒன்னா வந்திருக்குது. ஒன்னு நம்ம டோரியோடது, இன்னொன்னு பிராகியோடது. வந்தவனுங்க எல்லாம் ஒரு கத்து கத்திட்டு அவங்க போற வழியில இருக்க எல்லா மெரைன்ஸையும் பொளந்து கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு தீவுக்குள்ள போவானுங்க. இப்ப நேவியாளர்களுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, இவங்க எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இப்ப எப்படி திருப்பி வந்தாங்கன்னு தான் இவங்களுக்கு புரியல. சரி ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுகளுக்கு இப்போ ஹெவியான சப்போர்ட். சோ எப்படி எல்லாம் மாஸ்க் காட்டிட்டு ஐலாண்டுக்குள்ள போவாங்களா, இப்படி இவங்க வரத உசோப்பு மேல இருந்து பாத்துருவான். அவ்வளவுதான், அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆனந்த கண்ணீர் கொப்பளிக்கும். மாஸ்டர்ஸ் நீங்க வந்துட்டீங்களான்னு கத்திட்டு இருப்பான். என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. அது மட்டும் இல்லாம எல்பேஃப்க்கு போனா கூட இவங்களை பார்க்க முடியாதோன்னு நினைச்சு நம்மளுக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஆனா கடைசியில ஒரு வழியா பார்த்துட்டான். நம்மளுக்கு இவங்களை பார்த்து ரொம்ப காலம் ஆகுது இல்ல, அதனால இவங்களை எப்ப மீட் பண்ணாங்க, எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அதான் லிட்டில் கார்டன் ஒரு ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. அங்க இவனுங்க பல ஆண்டு காலமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே, அங்க நம்மளுக்கு தான் போய் சண்டையெல்லாம் நிப்பாட்டி உசோப்பு அவங்க கூட ரொம்பவுமே அட்டாச் ஆயிட்டான். அதுலயும் அவங்க கிட்ட சொல்லிட்டே வந்திருப்பான், உங்கள மாதிரி தான் நானும் ஃபியூச்சர்ல ஒரு பிரேவான வாரியர்னு இந்த கடல்ல எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி மாறுவேன். அப்படி எல்லாம் பேசி எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நம்ம நிக்கோ ரோபினை காப்பாத்த போனப்போ அங்க ரெண்டு ஜெயண்ட் வாரியர்ஸை பார்த்தாங்களே, அவங்க கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அவங்களுமே அங்க வந்திருப்பாங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களான்னு அவ்வளவு ஆச்சரியம். வந்தவங்க நேவியை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப கண்டிப்பா நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எடிசன் சொல்லிட்டு இருக்கும். அதான் திங்கர். சரி அவங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் இங்க வந்தாங்க, இங்க பஞ்சாயத்து நடக்குதுன்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டா, இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்க அட்டாக் வந்து நார்மலா ஒரு பைரட்டுக்குள்ளயோ இல்ல ஏதோ கொலாடி சண்டையோ இல்ல, கவர்மெண்ட் ரிலேட்டடான பெரிய அட்டாக். சோ கண்டிப்பா இந்த நியூஸை நெக்ஸ்ட் டேவே நியூஸ் பேப்பர்ல போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா தான் அதையும் போடுவானுங்க. அந்த நியூஸ் மார்கன் தான் இந்த மாதிரி நியூஸை போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் கிளம்பி வந்திருப்பாங்க. சரி மொத்தத்துல இவங்களை காப்பாத்த வந்துட்டாங்களே, அத்தனை பேரும் செம ஹாப்பி. இதுக்கப்புறம் எதுக்கு லேட் பண்ணும், சட்டு புட்டுன்னு எஸ்கேப் ஆக வேண்டியதானே. ஆனா அதுக்கு கப்பல் வரணும். கப்பலை கொண்டு வந்துட்டு இருக்கிறது யாரு, நம்ம லிலித்தும் ப்ரூக்கும். எப்பா எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களான்னு கேட்டா லிலித்து கத்திட்டு கிடப்பான். நம்பி இருந்துட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்டா ப்ரூக்கு ஒன்னும் பதட்டப்படாதீங்க, சன்னியோட பக்காவா வந்து சேர்ந்துருவேன்பா. சரி அங்க என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா, கப்பல் இப்ப நிக்காம போயிட்டு இருக்குது. கப்பலை மூவ் பண்ணி கொண்டு போக பிளான் பண்ண நம்ம ஆளு அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவோன்னு யோசிக்கல. இந்த வேகத்துல போனா கப்பல் எங்கேயாச்சும் இடிச்சு கண்டிப்பா வெடிச்சிரும். ஏதாச்சும் பண்ணுறான்னு சொன்னா டீ குடிச்சிட்டே இருமா பாயிண்ட் வரட்டும்ங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. என்ன அவசரப்பட்டோன்னா நல்ல ஐடியா மைண்டுக்கு வராதாமா. முதல்ல உனக்கு மூளை இருந்தாதான்டா நீ யோசிப்ப, வெண்ணெய் விளக்கெண்ணு மூஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஜின்பே பாத்தீங்கன்னா ஜோரோ இருக்கான்ல, அவனை தேடி போயிட்டு இருப்பான். சட்டு புட்டுன்னு எவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கணும். அவன் வேற இன்னும் வராம இருக்கானேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பானா. அதே நேரம் ஜோரோவை காட்டுறாங்க. அவனுக்கும் அந்த லுச்சிக்கும் சண்டை முடியற மாதிரி இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஈக்குவலா டஃப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப இதுல யாராவது ஒருத்தரை நாக் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த சண்டை முடியும். இல்லன்னா அது வரைக்கும் லுச்சி விடுறதா இல்ல. இதுல என்ன மேட்டர்னா, எவ்வளவு நேரத்துக்கு இந்த லுச்சி டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கானோ அவ்வளவு நேரத்துக்கு நம்ம ஆளுக்கு ஆபத்து. அதனால ஜாலியா அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்மால கொஞ்சம் பிரஷர்ல சண்டை போட்டுட்டு இருப்பான். சீக்கிரமா இவனை காலி பண்ணிட்டு போகணுமேனு. லுச்சிக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், என்ன ஆனாலும் இவங்க க்ரூ மெம்பர் இங்க ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவங்க இங்க இருந்து வெளியில போக மாட்டாங்கன்னு. அதனால தான் ஜோரோவை ஜெயிக்க முடியாட்டியும் அவனை ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் பார்த்துலான்ட்டு ஜோரோ சண்டைக்கு ரெடி ஆவான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஜெயண்ட்ஸுங்க எல்லாம் வெளியில இருக்க கப்பல்லாம் அடிச்சு தெரிய விட்டாங்கல்ல, எத்தனை கப்பல் காலியா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு 30 கப்பல் கிட்ட அடிச்சு மூழ்கி அடிச்சிட்டானுங்க. அதெல்லாம் பெரிய கப்பல்ல, சின்னது கொஞ்சம் மீடியமானது. சரி இனி வெயிட் பண்ண வேண்டாம், வார்ஷிப்ஸ் எல்லாம் உள்ள இறக்குங்க அப்படின்னு வைஸ் அட்மிரல் ரெட் கிங் எல்லா கப்பலையும் முன்னாடி கொண்டு வர சொல்லுவான். அவங்களோட டார்கெட் பாசிபிஸ்டாஸ். ஏன்னா அவங்க தான் லாங் ரேஞ்சில இருந்து அட்டாக் பண்ணி இவங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கவலைன்னா, அது அவங்களோட டிவைஸ், ஐ மீன் பாசிபிஸ்டாஸ் அவங்களோடது. அதையே அட்டாக் பண்ணி காலி பண்ணுமான்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இப்போதைக்கு வேற வழி இல்ல, அதனால அடிச்சு காலி பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணி தீவோட இன்னொரு சைடு காட்டுறாங்க. பிளாக் பியர்டோட ஆளுங்க ரெண்டு பேரும் அங்க வந்திருப்பாங்க. அதுலயும் கேட்டரினான்னு ஒருத்தி இருக்கா. அவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஏன்னா பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சாமா, இப்பதான் அமைஞ்சிருக்குது, பிரிச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப
தீவுக்குள்ள என்டர் ஆவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம பாணியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே பிரம்மையில இருக்கா. ஏன்னா அவங்க அப்பா சொன்ன அந்த சன் கார்டு நிக்காவை அவ நேர்ல பாத்துட்டால. நம்ம லூஃபி தான், பட் இப்பதானே அவளுக்கு தெரியுது. உடனே லூஃபி கிட்ட ஒன்னத்தான் இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்தேன். அவன் சிரிச்சிட்டு இருப்பான். என்ன தேடிட்டு இருந்தியான்னு. எனக்கு நீ தான் நிக்கான்னு தெரியாதுமா. அவனுக்கே தெரியல அவன் தான் சன் கார்டு நிக்கான்னு. அதுக்கப்புறம் நம்ம பையன் ஒரு ரப்பர் பஞ்ச் வைப்பான்ல, அந்த மாதிரி தானே அவளுமே ட்ரை பண்ணா. ஆனா அது மொக்கையா போச்சு. அது மட்டும் இல்லாம வீக்கான பஞ்ச் வேற. என்னால முடியல. உன்னோட அந்த ஸ்ட்ராங்கான பஞ்ச இந்த சேட்டன் மேல பண்ணிக்காமி. அதுவும் வேகா பங்குக்காகவா? வேகா பங்குக்காகவா? அவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு அப்புறம் தான் அவனே நோட் பண்ணுவான். மனுஷன் பேன்னு கிடப்பாரா? அவ்வளவுதான். என்னடா நெஞ்சில ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு கண்ணெல்லாம் பிதிங்கிரும். அப்ப அந்த சேட்டன் இருந்துட்டு சும்மா இல்லாம நீங்க எல்லாம் சாகுறதுக்கு தகுதியான ஆளுங்க தான், இப்ப என் கையால சாக போறீங்கப்பா. லூஃபி இனி விடுவானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜான்னு. பாணி இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கைய சுத்திட்டு ஓங்கி குத்த போவான். அந்த டைம் சேட்டன் பாத்தீங்கன்னா ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி நம்ம லூஃபி அட்டாக் பண்ணுவாரா. நம்ம ஆளுக்கு ரத்தம் அப்படியே வாயில பிதிங்கிட்டு வரும். ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் பதறுவாங்க. ஆனா ஒண்ணு ஆகாது. பய கடுப்பாயி கொய்யால ஏங்கிட்டே வா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கைய வைப்ப அப்படின்ட்டு அவன் ரெண்டு கையையும் பெரிய சைஸுக்கு மாத்தி அவனோட பவரை யூஸ் பண்ணி சும்மா கேட்லிங் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அடி ஊடு கட்டி அடிப்பான். கும்மு 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 கும்முன்னு அடி இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கும். என்ஜாய் பண்ணி அடிப்பான். அதை பார்த்துக்கிட்டு இருக்க பாணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்க அப்பா சொன்னதெல்லாம் அப்ப அவ காதுல அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதாவது அந்த சன் கார்டு நிக்கா சுத்தி இருக்க எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துற மாதிரி பண்ணிட்டு இருப்பாராமா. சொல்ல போனா அவரால் தான் இந்த உலகமே மாறப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அவ கண்ணுக்கு லூஃபிய பார்க்கும்போது அது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இவன் இந்த உலகத்தையே மாத்துவான்னு. சோ அப்படி கும்மு கும்முன்னு கும்மிட்டு கடைசியில ஒரு அடி இழுத்து வைப்பான் பாருங்க. அவ்வளவுதான், சேட்டன் தெரிச்சாச்சு. மறுபடியும் நம்ம பையன் ஜாலியா இழுச்சுக்கிட்டே விளையாட ஆரம்பிச்சிருவான். சரி இப்பதான் தப்பிக்க சான்ஸ் கிடைச்சிருக்குது. இனி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்காக வேகா பங்க தூக்க போனா அவரு வேண்டாம், நீங்க தப்பிச்சு போங்க, எனக்கும் மெடிசன்ஸ பத்தி நல்லாவே தெரியும். இப்ப என் பாடி இருக்க கண்டிஷனுக்கு நான் மூவ் பண்ணேன்னா கண்டிப்பா செத்துருவேன் பாரு. அந்த டைம் கிசரு பார்த்துட்டு மூவ் பண்ணாட்டியுமே சாகதாண்டா போறீங்க அப்படின்ட்டு அவனோட லேசர் பீமை யூஸ் பண்ணி கரெக்டா பாணிக்கு எய்ம் வச்சு அடிப்பான். அவ்வளவுதான், அவ செத்தான்னு முடிவு பண்ற அந்த டைம்ல தான் நம்ம சஞ்சய் எட்டையில பூந்து அந்த லேசர் பீமையே உதச்சு திருக்கி விட்டுருவான். பிராங்கி எல்லாம் அப்படியே ஷாக் ஆயிருவான். ஏன்னா அது லேசர் பீம், அதே புறா நீ கிக் பண்ணு கேட்டா, லவ்வுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் ஒரு கவ்வு கவ்விடுவேண்டா, லேசரா இருந்தா எனக்கு என்னப்பா. இப்ப என்னன்னா கிசருக்கு டஃப் கொடுக்க போறது நம்ம சஞ்சி. இந்த சண்டையில மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால பாணியை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்பா. வேகா பங்க தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதான் மனுஷன் தூக்குனா செத்துருவாங்கிறாரு. நிலைமை எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா லூஃபி குதிச்சு குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கெத்தா சண்டைக்கு ரெடி. அப்படியே கட் பண்ணா சேட்டன் அங்க திருச்சு போய் விழுந்தாருல, அந்த இடத்துக்கு பிளாக் பியர்டோட ஆளுங்க வந்து என்னப்பா இது 5 எல்டர்ல ஃபேமஸா இருக்க ஒரு எல்டர் இப்படி அடிச்சு கவுத்தி விட்டானுங்க, ரொம்ப மோசம். ஆமா இவங்க தான் 5 எல்டர்ஸ் ஆச்சே, இந்த மாதிரி ஒரு லோவான இடத்துக்கெல்லாம் வரமாட்டாங்களே. சரி ஆனா வந்து எங்க மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவா. ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்பாரு. உடனே டீச்சர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு பேசிட்டு எங்களுக்கு இந்த உலகமே வேணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே காண்டாய் அட்டாக் பண்ணுவாரு. அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. அப்புறம் ஏதோ பிளட் லைன் அது இதுன்னு பத்தி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன எதுன்னு போக போக தெரியும். எஸ்கேப் ஆனவங்க அங்க இருக்க காட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. கேஷுவலா பேசிக்கிட்டே போகும்போது அங்க ஒருத்தன் அழுதுகிட்டே வந்து கத்து கத்துன்னு கத்தி இவங்களை நிக்க சொல்லுவான். யாரான்னு பார்த்தா அந்த கரிபு. அவன் பாத்தீங்கன்னா பிளாக் பியர்டோட பெரிய ஃபேன். இவங்க 2 பேத்துக்கும் தான். இவங்களை இந்த இடத்துல அவன் பாப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியல, எப்படியா வந்துட்டான்னு வைங்க. இப்போ இவனுக்கு அவங்க கூட சேரணும்னு ஆசை. ரொம்ப காலமா நான் அவரை தேடிட்டு இருக்கேன். நீங்க தான் மனசு வச்சு அவர்கிட்ட பேசி நீ எப்படியாச்சும் உங்க கூட சேர்த்திக்கணும். அவருக்கு கீழே வேலை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னோட நீண்ட நாள் கனவுன்னு தேம்பி தேம்பி அழுவான். சரி நீ இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க சேஃப்டியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களா, இல்ல பிளாக் பியர்டு உள்ள பூந்து ஏதாச்சும் குட்டியா குழப்ப போறான் நான் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.